ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா எக்ஸ்பிளைன்ஸ் சேனல். இன்னைக்கு பிசிக்ஸ் லெசன் 1 டீடைல் 5 படிக்கலாம். டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன். ராக்கெட்டோட மோஸ்ட் காமன் பர்பஸ் என்னன்னா டு கேரி சேட்டலைட்ஸ். சேட்டலைட்ஸை விண்வெளிக்கு எடுத்து சென்று பூமியை சுற்றும் ஆர்பிட்ல பிளேஸ் பண்றது அதோட மோஸ்ட் காமன் பர்பஸ். இப்ப ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர்லாம் பாத்தீங்கன்னா பைலட்ஸ் இருப்பாங்க அதை ஆப்ரேட் பண்றதுக்கு. ஆனா ராக்கெட்ஸ்க்கு பைலட்ஸ் எல்லாம் கிடையாது. சோ எப்படி ராக்கெட்ஸ் இங்கிருந்து புறப்பட்டு பூமியிலிருந்து புறப்பட்டு மேல் நோக்கி சென்று ஸ்பேஸுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷின்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 8ல இருக்கு. வீடியோவை கவனமா பாருங்க. எண்ட் ஆஃப் த வீடியோ 4 கொஷின்ஸ் நான் கேட்பேன். நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா பாதி ஆன்சர் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் as well as நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ராக்கெட் முன்னோக்கி செல்வதற்கு 2 பிரின்சிபிள்ஸ் காரணமா இருக்கு. ஒன்னு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இன்னொன்னு நியூட்டன்ஸ் தேர்ட் லா. எப்படி இந்த 2 பிரின்சிபிள்ஸ் அப்ளை ஆகுதுங்கிறத ஆன்சர் எக்ஸ்பிளைன் பண்றப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ராக்கெட்ஸ் ஆர் filled with a fuel, either liquid or solid in the propellant tank. Road transport vehicles like car, lorry, bus இதெல்லாம் fuel, அதாவது பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம்ல இருக்க ஃபியூயல்னால ஒர்க் ஆகும். ஆனா ராக்கெட்டுக்கு யூஸ் பண்ற ஃபியூயல் either liquid or solid இருக்கும். ராக்கெட்டோட ஃபியூயல் டேங்க் தான் propellant tankன்னு சொல்றோம். When the rocket is fired, this fuel is burnt and a hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket, producing a huge momentum. Momentumனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா how difficult it is to stop a moving object, அதுதான் மொமெண்டம்னு சொல்றோம். இப்ப ஸ்லோ மூவிங் வெஹிக்கிள்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லோவா ஒரு சைக்கிள் போகுது, அதுக்கு லோ மொமெண்டம் இருக்கும். ஏன்னா நம்ம ஈஸியா அந்த வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிடலாம். அதே ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக் இருக்கு ஆர் ட்ரெயின் இருக்கு, அப்ப அதுக்கு ஹை மொமெண்டம் இருக்கும். அதை நம்ம ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப ஹியூஜ் மொமெண்டம் இருந்துச்சுன்னா it moves with high speed so that it's very difficult to stop that moving object. When the rocket is fired அப்படின்னா என்ன மீனிங்? ராக்கெட்ல இருக்க ஃபியூயலை இக்னைட் பண்றோம். அந்த எரிபொருளை அதாவது ஃபியூயலை பற்ற வைக்கிறோம். அப்ப ஃபியூயல் burn ஆகும். Very hot gases are produced. These gases come out through the nozzle of the rocket. இந்த மாதிரி ஸ்பீட்ல, வெரி ஹை ஸ்பீட்ல. These gases have huge momentum. To balance this momentum, an equal and opposite reaction force is produced in the combustion chamber, which makes the rocket project forward. According to Newton's third law, for every action there is an equal and opposite reaction. In the situationல rocket pushes the gases backward. இது action. Rocket is projected forward. Reaction என்னன்னா hot gases rocket-ஐ மேல் நோக்கி push பண்ணுது. அதுதான் reaction. இந்த situationல law of conservation of linear momentum is also applied. Law of conservation of linear momentum என்ன சொல்லுது? The total momentum remains constant when there is no external force. இங்க gases என்ன ஆகுது? Backwards ஃபாஸ்டான மொமெண்டம்ல எஜெக்ட் ஆகுது. So the rocket gains an equal forward momentum. அதனால என்ன ஆகுது? டோட்டல் மொமெண்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பேக்வர்ட்ஸ் ஹாட் கேசஸ் ஹை ஸ்பீட்ல எஜெக்ட் ஆகுறனால ராக்கெட் இஸ் புஷ்ட் ஃபார்வர்ட் வித் a high momentum. While in motion, the mass of the rocket gradually decreases. Gradually decreasesனா என்ன? படிப்படியா குறையிறது. Until the fuel is completely burnt out. ராக்கெட் மேல செல்லும் போது while in motion, fuel தொடர்ந்து எரிவதால் ராக்கெட்டோட மாஸ் படிப்படியா குறையும். Until the fuel is completely burnt out. This is a simple diagram showing rocket and important parts that we are discussing now. Fuel burn ஆகுறப்ப an equal and opposite force is produced in the combustion chamber, which makes the rocket project forward. Rocket மேல போறப்ப என்ன ஆகுது? hot gases nozzle வழியா high momentumல backwards eject ஆகுது, and because of that the rocket is projecting forward with high momentum. While in motion, mass of the rocket gradually decreases. Rocket move ஆக ஏன் அதோட மாஸ் குறையுது? இப்ப fuel has mass. ராக்கெட்ல fuel இருக்கு, அந்த fuelக்கு மாஸ் இருக்கு, வெயிட் இருக்கு. இப்ப fuel burn ஆகுறப்ப என்ன ஆகும்? It turns into hot gases. These gases are thrown out through the nozzle. அப்ப அந்த fuel என்ன ஆகுது? வெளியே வந்துருது ராக்கெட்டை விட்டு. அதனால ராக்கெட்டோட வெயிட் குறைஞ்சிட்டே போகுது. மேல போக போக fuel burn ஆயிட்டே இருக்கு. அப்ப burn ஆகுறப்ப அந்த fuel ராக்கெட்டை விட்டு வெளியே வந்துருது. அதனால ராக்கெட்டோட வெயிட் குறையுது. எப்படி வெளியே வருது அந்த fuel? hot gases. And the hot gases are let out through the nozzle. But since there is no external force acting on it, the linear momentum of the system is conserved. ஸ்பேஸ்ல இந்த ராக்கெட் கேஸ் சிஸ்டம்ல எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இருக்காது. அதனால டோட்டல் லீனியர் மொமெண்டம் எந்த வேறுபாடும் இல்லாம
மாறாம கான்ஸ்டன்டா இருக்கும். The mass of the rocket decreases with altitude, which results in the gradual increase in velocity of the rocket. Mass of the rocket decreases with altitude னா என்ன அர்த்தம்? altitude னா உயரம். So உயரமா போக போக எரிபொருள் எரிவதால் அதாவது fuel burn ஆகறனால mass of the rocket குறையுது. So அப்ப mass கம்மியா இருந்தா என்ன ஆகும்? velocity increase ஆகும். So gradual increase படிப்படியா அதிகரிக்கும். என்ன அதிகரிக்கும்? velocity. So altitude மேல நோக்கி போக போக mass mass of the rocket gradually decreases, whereas velocity gradually increases. At one stage it reaches a velocity which is sufficient to just escape from the gravitational pull of the earth. Finally, at one point of time rocket பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து தப்பிச் செல்ல தேவையான வேகத்தை அடையும். அந்த வேகத்தை தான் escape velocity அப்படின்னு சொல்றோம். This velocity is called escape velocity. It's a very easy question. இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்கறப்போ கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இட்ஸ் an easy question. புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 questions உங்களை கேட்கிறேன். ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. Number 1, propulsion of rockets is based on two principles. What are they? Second question, fuel is filled in dash tank. Third question, hot gases is ejected from dash of the rocket. அடுத்த question, equal and opposite reaction force is produced in the dash chamber. Now last question, the velocity which is sufficient to just escape from the gravitational pull of earth is called dash. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா give a thumbs up by clicking on the like button, share it with your friends, click on subscribe for more videos. Thank you.